சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க. ஏவாள் கையிலேயும் அதிகாரம் இருந்தது, யோசேப்பின் கையிலேயும் அதிகாரம் இருந்தது. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏவாளுக்கு முன்பதாக பிசாசு அந்த பழத்தை காண்பித்த பொழுது ஏவாள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் யோசேப்புக்கு முன்பதாக ஒரு ஸ்திரீ பாவம் செய்யும்படியாக தூண்டும் பொழுது கூட அவர்கள் யோசேப்பு அதை தட்டிவிட்டு ஓடிவிட்டார். The decision, அதிகாரம். ஏன் யோசேப்பு அக்செப்ட் பண்ணிக்கலாம்ல? அக்செப்ட் பண்ணியிருந்தா அவர் ராஜாவா இருக்க முடியாது. ஆனா ரிஜெக்ட் பண்ணதுனால அவர் ராஜா ஆனார். அப்போ இந்த உலகத்துல நான் ஏழ்மையா இருப்பதற்கு, அல்லது நான் வறுமையில் இருப்பதற்கு, அல்லது நான் இயலாமையில் இருப்பதற்கு, அல்லது நான் சில காரியங்களில் சோர்ந்து போவதற்கு, அல்லது மனமுடைவதற்கு எந்த விதத்திலும் பிசாசோ இந்த உலகமோ காரணம் அல்ல. நான் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தவில்லை. புரிஞ்சதுன்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா.